Hi guys, இந்த வீடியோல நாம அனிமேஷன் ப்ராப்பர்ட்டியை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க div tag ஓபன் பண்ணிக்கோங்க. div tag அதுக்கு அப்புறம் ஸ்டைல் tag குள்ள போய் div tag மட்டும் நம்ம எடிட் பண்ணலாம் ஓகேவா. இந்த div tagல வந்து ஸ்டார்டிங்ல widthன்ற ப்ராப்பர்ட்டில நீங்க 100 பிக்சல் கொடுத்துக்கோங்க ஓகேவா. அதே மாதிரி height 100 பிக்சல் ஓகே. ஒரு பாக்ஸ் ஒரு ஸ்கொயர் மாதிரி நமக்கு கிடைச்சிரும் நமக்கு. height 100 பிக்சல் ஓகே. இப்போ ஒரு ஸ்கொயர் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிச்சு ஓகேவா. கரெக்டாக நம்ம 100 பிக்சல் கொடுத்துருக்கோம். இப்போ பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிப்போம். அதில் வந்து ரெட்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஓகே இப்போ வந்து அவுட்புட் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். முதல்ல இன்னொரு லைஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே நமக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலர் இருக்கு ஓகேவா. சரி இப்போ அனிமேஷன் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அனிமேஷனுக்கு ஒரு நேம் வைக்கணும் ஓகேவா. இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நேம் வைங்க ஓகேவா. உதாரணத்துக்கு நான் இது என்ன வைக்கிறேன்னா அனிமேஷன் நேமே வச்சுக்கிறேன் ஓகேவா. ஓகே அனிமேஷன் நம்ம என்ன நேம் வேணா கொடுக்கலாம். என்ன இந்த அனிமேஷன் நேம்ன்ற கொடுக்கணும் அவசியமே கிடையாது ஓகே. நான் வைக்கிறது தான் நேம் ஓகே. நான் அனிமேஷன் நேமோட இது அனிமேஷன் வச்சிருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அனிமேஷன் டியூரேஷன் ஓகேவா. அனிமேஷன் டியூரேஷன் இது ஏன் கொடுக்குறோம்னா அந்த அனிமேஷன் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் நடக்கணும் ஓகேவா. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது செகண்ட்ஸ் இல்லை மினிட்ஸு. நான் வந்து ஒரு 4 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வைக்கணும் ஓகேவா. 4 செகண்ட் எனக்கு வந்து அனிமேஷன் வந்து 4 செகண்ட் நடக்கணும். இப்போ தான் இதுவே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கீ ஃப்ரேம்ஸ் ஓகேவா. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கீ ஃப்ரேம்ஸ் ஓகே. கீ ஃப்ரேம்ஸ் நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா இதுக்குள்ள அனிமேஷன் நம்ம நேம் வச்சோம்ல. அனிமேஷன் நேமுக்கு நம்ம அனிமேஷன் வச்சோம். அந்த நேம் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் டேரெக்டாக இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே அனிமேஷன் நடக்கும் ஓகேவா. அந்த அனிமேஷன் வந்து இந்த இடத்துல வந்து 4 செகண்ட்ஸ் வந்து நடக்கும். இந்த அனிமேஷனில் என்ன நடக்கும்னா ஃப்ரம் டூன்னு இருக்கும் ஓகேவா. ஃப்ரம்ல என்ன நடக்கும் டூவில் என்ன நடக்கும் நம்ம சொல்லிடலாம் ஓகேவா. ஃப்ரம் FROM ஃப்ரம் கொடுத்துட்டு இதுக்குள்ளார ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம் ஓகேவா. நான் ஆட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி வெறும் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். இதில் என்ன கொடுக்குறேன்னா ரெட் கலர் இருந்தது, ப்ளூ கலர் நான் கொடுக்குறேன் ஓகேவா. ப்ளூ ஓகே. அடுத்தது 2 ஃப்ரம் 2 இது நடந்துடும். அதுக்கப்புறம் வேற என்ன நடக்கணும் 2ல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இங்கே பாருங்க அந்த பிராக்கெட்டுக்குள்ளார ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணோம். உதாரணத்துக்கு பேக்ரவுண்ட் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ண, அதுக்கப்புறம் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. நிறைய ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒன்று மட்டும் நம்ம பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே இதில் என்ன பண்ணுவோம்னா பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி நான் எல்லோன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. எல்லோ. இப்போ என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் இது பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஷோ ஆகிட்டு ரெட் கலர் நமக்கு வரும். அதுக்கப்புறம் அனிமேஷன் நேம் கால் ஆகும். அனிமேஷன் நேம் கால் ஆகின உடனே இது ரன் ஆகும் ஓகேவா. இது ரன் ஆகின உடனே 4 செகண்ட்ஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் கலர் ரெட்டாக இருக்குல்ல அது வந்து ப்ளூ கலர் மாறும். அதுக்கான செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் ஓகேவா. 4 செகண்ட்ஸ் ஓவரால். இது வந்து 2 செகண்ட்ஸ் வந்து ப்ளூ கலர் இருக்கும். அதுக்கப்புறம் 2 செகண்ட்ஸ் வந்து எல்லோ கலர் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பேக்ரவுண்ட் வந்து ரெட் ஆகும் ஓகேவா. இது ஃபுல்லாக நடந்து முடிஞ்ச உடனே திரும்பி பழைய மாதிரி ஆகிடும் ஓகேவா. சரி ஓகே நம்ம நடந்தா இல்லைன்னு பார்க்கலாம் வாங்க. ரெட் கலர் இருக்கு. ரீலோட் ஓகே பார்த்தீங்களா. திரும்ப நான் ரீலோட் நான் பண்ணுறேன். ரெட் கலர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் ஆகுது, அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஆகுது, திரும்பி ரெட் கலர் ஆகுது ஓகேவா. ஓகே இது வந்து எக்ஸாம்பிள் 1 உங்களுக்காக வேண்டி ஓகேவா. செகண்ட் எக்ஸாம்பிள் எப்படி பார்க்க போனோம்னா இது ஃப்ரம் டு வச்சு பார்த்தோம் ஓகேவா. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து 0% ஓகே. பெர்சன்டேஜ் மூலமாக கூட பண்ணலாம் ஓகேவா. ஆனால் பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து 100 வரைக்கும் ஓகேவா. அதில் நீங்கள் 0 1 2 3 4 அந்த மாதிரி எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 0 25 அந்த மாதிரி அவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. 0 25%, அதுக்கப்புறம் 70 50 100 ஓகேவா. ஓகே அதுவே போதும். 50 100 போதும். 75 வைக்க வேணாம் ஓகே. இதுக்குள்ளார நம்ம பிரிக்கிறோம் ஓகேவா. அந்த 4 செகண்ட்ஸ் இருக்குல்ல இந்த 4 செகண்ட்ஸ்க்குள்ளாரே நம்ம பிரிக்கிறோம். 4 செகண்ட்ஸில் 0% இருந்தால் இப்படி இருக்கும். 4 செகண்ட்ஸில் 50%னா எவ்வளோ 2 செகண்ட்ஸ் ஓகேவா. இப்போ 100%னா 4th செகண்ட்ஸில் இது நடக்கும் ஓகேவா. இது 25% ஓகே. அந்த மாதிரி நடக்கும் ஓகேவா. இந்த செகண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இது உள்ளார இது பிரியும் ஓகேவா. சரி ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் கொடுத்தோம், அதுக்கப்புறம் எல்லோ கொடுத்தோம். இப்போ வந்து இதில் என்ன கொடுக்கணும்னா இல்லை க்ரீன் நம்ம கொடுக்கலாம் ஓகேவா. க்ரீன் GREN க்ரீன். இதில் என்ன கொடுத்தா பிளாக்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா. பிளாக் ஓகே. ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸில் இது ஒரு செகண்ட் வரும், இது ஒரு செகண்ட் வரும், இது ஒரு செகண்டு, இது ஒரு செகண்ட் ஓகேவா. 4 செகண்ட் உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெட் கலர் ஆகும் ஓகேவா. சரி போய் பார்க்கலாம். ரீலோட் பண்ணிக்கிறேன். எல்லோ க்ரீனு
ஓகே, டக்கு டக்குன்னு நடந்தது. ஓகேவா, வேகமாக நடக்கிறதுனால அந்த ப்ளூ மட்டும் நமக்கு தெரியல. ஓகேவா, அது மட்டும் தான் நமக்கு தெரியல, மீதி எல்லாமே தெரியுது. எல்லோ, க்ரீன், பிளாக் அது எல்லாமே தெரியுது. பட் 4 செகண்ட்ஸ் நம்ம டைம் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஓகே, எல்லோ, க்ரீனு, பிளாக் வருது, அதுக்கப்புறமா ரெட் வருது. ஓகேவா, சரி. தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து மூவ்மெண்ட் பண்ண போறோம். ஓகேவா, அதனால பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். ஓகேவா, பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் வைக்கிறோம். ஓகேவா, ரிலேட்டிவ் பொறுத்த வரைக்கும் அது எந்த ஒரு டேகா இருந்தாலும் சரி அதுக்குள்ளார போயிட்டு வரும். ஓகேவா, ஏன்னா அந்த லே அவுட் வந்து மூவ் ஆகக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த டிவ் டேக் கீழே H1 டேக் இருக்கு, அந்த H1 டேக் வந்து மூவ் ஆகக்கூடாது. ஓகே, அந்த H1 டேக் மேல எல்லாமே நடக்கணும். ஓகேவா, அதனால தான் பொசிஷன் ரிலேட்டிவ் நான் கொடுக்குறேன். ஓகே, இதுல என்ன கொடுக்க போறேன்னா, பொசிஷன் ரிலேட்டிவ்னா மூவ் ஆகணும். ஓகேவா, 0% மூவ் ஆகணும், அதுக்கப்புறம் 25, 50, 100. ஓகேவா, இதெல்லாம் மூவ் ஆகணும். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா லெஃப்ட்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு. ஓகேவா, ஏன்னா பொசிஷனை பொறுத்த வரைக்கும் டாப், லெஃப்ட், பாட்டம், ரைட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால சொல்லுறேன். இப்போ வந்து நான் லெஃப்ட். ஓகேவா, லெஃப்ட் வந்து 0வா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டாப். ஓகேவா, டாப்பும் அதே மாதிரி 0வா இருக்கணும். டாப் 0, லெஃப்ட் 0, டாப் 0. இதுக்கு என்ன மீனிங்னா சொல்றேன் உங்களுக்கு. லெஃப்ட் சைடு. ஓகேவா, இது லெஃப்ட் சைடு இந்தாண்ட 0. ஓகேவா, இது 0, டாப்புக்கு இது 0. ஓகேவா, அப்படின்னா 0% இது இந்த இடத்துல தான் இருக்கும், மூவ்மெண்ட் எதுவுமே ஆகாது. ஓகேவா, ஓகே. செகண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, செகண்ட் வந்து என்ன நடக்கணும், ரைட் லெஃப்ட் சைடு, சாரி லெஃப்ட் சைடு. ஓகேவா, லெஃப்ட் சைடு ஒரு எவ்வளோ கொடுக்குறேன்னா 200 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஓகேவா, சாரி நான் லெஃப்ட் LEFT லெஃப்ட் 200 பிக்சல், 200 பிக்சலு. அதுக்கப்புறம் டாப்பு 0 பிக்சல். ஓகேவா, டாப்பு 0 பிக்சலில் கொடுக்க மாட்டோம், வெறும் 0 கொடுத்தா போதும். ஓகேவா, அப்போ லெஃப்ட் 0 பிக்சல் என்ன ஆகும், 25% மூவ்மெண்ட் வந்து 200 பிக்சல் லெஃப்ட் கொடுத்துருக்கேன், அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஓகே, 200 பிக்சல், பட் டாப் 0 தான் இருக்கு, அதனால இதே இடத்துல இருக்கும். கரெக்டாக 25% இந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகேவா, அடுத்தது 50% இங்க இருந்து இங்கே மூவ்மெண்ட் ஆகணும். ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல இருக்கணும். அப்படின்னா நம்ம எவ்வளோ கொடுக்கணும், லெஃப்ட் ஒரு 25 பிக்சல், அதே மாதிரி சாரி லெஃப்ட் 200 பிக்சல் கொடுக்குறோம், அதே மாதிரி டாப்பும் 200 பிக்சல் கொடுத்தா இந்த இடத்துல வந்து நின்றுடும். ஓகேவா, சரி. அப்படியே சேம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, பிக்சல்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, 200 பிக்சல், இந்த 200 பிக்சல் வரும், 200 பிக்சல். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த 200 பிக்சல், இந்த 200 பிக்சல். ஓகேவா, லெஃப்ட் சைடு டாப் சைடு வந்து நமக்கு 200 பிக்சல். நெக்ஸ்ட் வேற என்னன்னா, இல்லை அப்படியே டூப்ளிகேட் மட்டும் பண்ணுறேன். இதில் ஏன்னா 75% வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அது ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த 50 பிக்சலாக இருக்கும்போது எங்கே இருக்கணும்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா, அப்போ இங்கே இருக்கிறத இந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆகும்போது எவ்வளோ ஆகுனா 75% இடத்துல மூவ் ஆகணும், 100% திரும்பி பழையபடி ஆகிடணும். ஓகேவா, அப்படின்னா 100% அது ஆகும்போது அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 100% பிளாக் கலர் இருக்கும், பட் லெஃப்ட் 0 டாப் 0 இருக்கிறதுனால பழையபடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆகிடும். பட் 75% எந்த இடத்துல வரணும். ஓகேவா, அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடு வந்து 0, டாப் மட்டும் 200 பிக்சல் கொடுக்கணும். ஓகேவா, லெஃப்ட் சைடு 0, டாப் மட்டும் 200 பிக்சல். ஓகேவா, சரி. ஓகே, இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கலர் வந்து சேமாக இருக்கு. இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம், இதுக்கு கோரல் வேணா கொடுக்கலாம், கோரல் எப்பவுமே நல்லா இருக்கும், கோரல். ஓகே, இப்போ ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா மூவ்மெண்ட் தெரியுதா உங்களுக்கு. ஓகே, திரும்பி நாங்கள் அது என்னன்னா இங்கே பாருங்க 4 செகண்ட்ஸ் மட்டும் தான் நடக்கும், அதுக்கப்புறம் அதே திரும்பி நடக்காது. ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பி நம்ம பேஜை ரீலோட் பண்ணால் மட்டும்தான் நடக்கும், அது வரைக்கும் நடக்காது. பார்த்துக்கோங்க. இப்போ ரீலோட் பண்ணுறேன், 0% இங்கே இருக்குது, 25, 50, 75, 100 முடிஞ்சிச்சா. சரி, ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. அடுத்து என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம்னா, அனிமேஷன் டிலேன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா, இல்லைப்பா எனக்கு வந்து 2 செகண்ட் வந்து வெயிட் பண்ணி ரன் பண்ணும், அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அனிமேஷன் MATION அனிமேஷன் -டிலே. ஓகே, இதில் வந்து 2 செகண்ட். ஓகேவா, அப்போனா நான் பாருங்க 2 செகண்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் திரும்பியும் போகிறேன், ரன் பண்ணுறேன், ரீலோட் பண்ணுறேன், 2 செகண்ட் வெயிட் பண்ணுது, அதுக்கப்புறமா அது ரன் ஆகுது. ஓகேவா, நல்லா பாருங்க, அப்படியே இருக்குது, 2 செகண்ட் ரன் ஆகுது. 2 செகண்ட் வெயிட் பண்ணி ரன் ஆகுதா. ஓகே, அதான் சொல்ல வரேன், இது அனிமேஷன் டிலேன்னு சொல்லுவோம். ஓகேவா, அனிமேஷன் டிலேல வெயிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் வேல்யூ. ஓகேவா, அந்த 2ன்றது ப்ளஸ் வேல்யூ தானே மேத்தமெட்டிக்ஸ் படி, அதே மாதிரி மைனஸ்லையும் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா, -2 கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்க, இது நல்லா இருக்கும். ரீலோட் பண்ணுறேன், பாருங்க இங்க இருந்து வருது பார்த்தீங்களா,
-2 கரெக்டாக இந்த இதில் வந்து அப்படியே முடிஞ்சிச்சு ஓகேவா. எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கல. இங்கே வருது கரெக்டாக இங்கே முடிஞ்சிச்சு. இங்கேருந்து இங்கே போகுது அவ்வளோதான். ஏன்னா -2னா இது ஃபுல்லாக ரன் ஆகிடுது. அதுக்கப்புறம் இங்கேருந்து வருது ஓகேவா. அதான் இது ஒரு அனிமேஷன் டிலே உங்களுக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா அனிமேஷன் ஓகேவா. அனிமேஷன் ஐஃபன் ஐடிரேஷன் கவுண்ட் ஓகேவா. இதில் வந்து நான் 3ன்னு கொடுத்தா என்ன நடக்கும்னா இந்த கீ ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்குல்ல அது வந்து 3 டைம்ஸ் வந்து ரன் ஆகும் ஓகேவா. அதுதான் கரெக்டான எக்ஸாக்டான மீனிங் அவ்வளோதான். இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து 3 டைம்ஸ் வந்து ரன் ஆகணும் ஓகேவா. இது 4 செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகும். அந்த 2 செகண்ட்ஸ் டிலே எல்லாம் இருக்கும். பட் இந்த 3 செகண்ட்ஸ் வந்து இந்த லூப் வந்து 3 டைம்ஸ் வந்து ரன் ஆகும் ஓகேவா. இந்த டிலேவை மட்டும் கமெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ நான் ரன் பண்ணுறேன். பேஜை ரீலோட் பண்ணுறேன். பாருங்க வருது 1 ஃபர்ஸ்ட் லூப் இங்கே வந்து முடிஞ்சிச்சு. செகண்ட் லூப் திரும்பியும் வருது ஓகேவா. செகண்ட் லூப் முடிஞ்சிச்சு. இது தேர்ட் லூப்பு பார்த்தீங்களா. தேர்ட் லூப்போட முடிஞ்சிச்சு உங்களுக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் ஓகேவா. உங்களுக்கு அனிமேஷன் ஐடிரேஷன் கவுண்ட் 3 ஓகேவா. அப்போ கவுண்ட்னு கொடுத்தா இந்த லூப் வந்து ஒயில் லூப் எப்படி ஜாவாவில் வந்து ஒயில் லூப் ரன் ஆகுது அந்த மாதிரி கான்செப்ட் ஓகேவா. இந்த லூப் வந்து 3 டைம்ஸ் ரன் ஆகும் அவ்வளோதான். இதில் நீங்கள் வந்து கவுண்டாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஃபினிட் ஒரு இது ஃபங்க்ஷன் இருக்குது ஓகேவா. இன்ஃபினிட்னா ரன் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. ஒயில் லூப் மாதிரி ரன் ஆகிட்டே கிடக்கும். முடியவே கிடையாது ஓகேவா. பாருங்கள் அது பாட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். அது கவுண்டே கிடையாது ஓகேவா. நீங்கள் வெப்சைட் வந்து யூசர் வந்து ஆனில் இருக்கிற வரைக்கும் ரன் ஆகிட்டே கிடைக்கும் ஓகேவா. இங்கே பேக்ரவுண்டில் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி. ஆனால் இது ரன் ஆகாது, ஸ்டாப் ஆகவே ஆகாது, நடந்துகிட்டே இருக்கும் அது பாட்டு ஓகேவா. இந்த ஸ்டைல் வந்து நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. அது ரன் ஆகிட்டே இருக்குது. இது இன்ஃபினிட் ஓகேவா. அடுத்தது வேறு நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க போனோம்னா வேல்யூஸ் வந்து ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா. அதை பார்க்கலாம் வாங்க. ரிவர்ஸ் ஓகே. ரிவர்ஸு ரீலோட் பண்ணுவோம். ரிவர்ஸ்னால் ரிவர்ஸில் மூவ்மெண்ட் ஆகணும். மூவ்மெண்ட் தப்பாக நடக்குது. சரி நான் என்னென்னு போய் பார்க்குறேன். கோடிங்கில் தான் மிஸ்டேக் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் சாரி தப்பாக கொடுத்துட்டேன். அனிமேஷன் ஐடிரேஷன் கவுண்ட்டில் வந்து நீங்கள் வந்து நம்பர்ஸ் கொடுப்பீங்க, இன்ஃபினிட் கொடுப்பீங்க ஓகேவா. இதில் வந்து ரிவர்ஸ் வந்து நம்ம கொடுக்கூடாது ஓகேவா. ஓகே இன்ஃபினிட் அதுவே இருக்கட்டும். இதை வந்து நான் கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இதில் என்ன பண்ணுவோம்னா அனிமேஷன் ஐஃபன் டேரக்ஷன் ஓகேவா. அதுக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். அது டேரக்ஷன் வந்து எந்த மூவ்மெண்ட் வந்து போகணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறது ஓகேவா. அனிமேஷன் MATION ஓகே. அனிமேஷன் ஐஃபன் டைரக்ஷன் ஓகே. அனிமேஷன் டைரக்ஷனில் இப்போ மூவ்மெண்ட் ஓகேவா. இது எவ்வளோ மூவ்மெண்ட்ஸ் இருக்குது ஓகேவா. இதில் வந்து நம்ம ரிவர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ ரிவர்ஸ் மூவ்மெண்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா. ரிவர்ஸ்லேருந்து நடக்குது. இப்போ கரெக்டாக போன தடவை வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ ரிவர்ஸ் ஓகேவா. இங்கேருந்து வருது ஓகே. இப்போ கரெக்டாக நமக்கு ரிவர்ஸ்லேருந்து நடக்குது. சரி ஓகே. அடுத்து என்னன்னா அல்டர்னேட்டிவ்னு வச்சுக்கணும் ஓகேவா. அல்டர்னேட்டிவ் வைக்கும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் டியூரேஷன் இருக்குல்ல சாரி டியூரேஷன் ஐடிரேஷன் கவுண்ட் இருக்குல்ல இதை வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ரீலோட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக இங்கே வருது ஓகேவா. ஸ்ட்ரைட்டில் வந்து திரும்பி ரிவர்ஸில் போகுது பார்த்தீங்களா. ரிவர்ஸில் போயிட்டு அப்படியே முடிஞ்சிடும் ஓகேவா. இதோட லூப் வந்து 2 டைம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால் 2 டைம் தான் ரன் ஆகும் ஓகேவா. ஏன்னா அனிமேஷன் ஐடிரேஷன் வந்து கவுண்ட் வந்து நான் 2 தான் கொடுத்துருக்கேன் அதனால். அடுத்தது அல்டர்னேட்டிவ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் ரன் ஆகும் ஓகேவா. அல்டர்னேட்டிவ்ல ஸ்ட்ரைட்டாக ரன் ஆகுது. அல்டர்னேட்டிவ்ல நம்ம ரிவர்ஸில் கூட வச்சுக்கிறோம் ஓகேவா. அல்டர்னேட்டிவ் ஐஃபன் ரிவர்ஸ் ஸ்டார்டிங்லேயே ரிவர்ஸில் தான் உங்களுக்கு நடக்கும் ஓகேவா. இப்போ ரிவர்ஸ்லேயே தான் நடக்குது. அதுக்கப்புறம் திரும்பி உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு முடிஞ்சுது ஓகேவா. இது அல்டர்னேட்டிவ் ஐஃபன் ரிவர்ஸ் இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு நடக்குது ஓகே. இது லாஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது. இது எல்லாமே கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா அடுத்த ப்ராப்பர்ட்டி அனிமேஷன் ஐஃபன் ஃபில் மோட் ஓகேவா. அனிமேஷன் ஐஃபன் ஃபில் மோட் ஓகேவா. இதில் வந்து என்ன கொடுக்க போகிறோன்னா ஃபார்வேர்டு ஓகேவா. ஃபார்வேர்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார்வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இதை ஃபுல்லாகவே நம்ம கமெண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதை ஃபுல்லாக கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரம் டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா. அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரம்லேருந்து நான் என்ன கொடுக்குறேன்னா டாப் ஓகேவா. பொசிஷன் ஏன்னா பொசிஷன் வந்து நான் மேலே இம்போர்ட் பண்ணிருக்கேன். அதை வந்து கமெண்ட் அவுட் பண்ணல. பொசிஷன் வந்து 0ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃப்ரம் அடுத்தது 2ல் வந்து டாப் வந்து மூவ்மெண்ட் ஆகணும் ஓகேவா. அதனால் டாப் வந்து 200 பிக்சலு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் ஓகேவா. ஓகே கம்மா இல்லை செமிகோலன் பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் ப்ராப்பர்ட்டிக்குள்ளார ப்ளூன்னு நான் கொடுக்குறேன் ஓகேவா. ப்ளூ ஓகே.
கரெக்டாக பொசிஷன் இருக்கா? பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் இருக்குது. பொசிஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த டாப்பு எல்லாம் வேலை செய்யும், இல்லைனா அப்படின்னா இல்லைனா வேலை செய்யாது உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். ப்ரௌசரில் போயிட்டு ரீலோட் பண்ணுறேன். பாரு, ஃபஸ்ட்டு ரெட் கலர் இருக்குது ஓகேவா. பட் நான் வந்து என்ன கொடுக்கணும்னா அனிமேஷன் டியூரேஷன் வேணால் கொடுக்கல ஓகேவா. அது வேணால் கமெண்ட் அவுட் பண்ணிட்டேன். 3 செகண்ட்ஸ் இருக்குது, 4 செகண்ட்ஸ் இருக்குது, ஒரு 3 செகண்ட் ஓகேவா. அனிமேஷன் டியூரேஷன் 3 செகண்ட்குள்ளே நடக்கணும். ஒரு ரெட் கலர் இருக்குது ஓகேவா. நம்ம அதுக்கு மூவ் பண்ண டைம் வந்து ஸ்பீடாக இருக்குது, நம்மளால பார்க்க முடியல ஓகேவா. பட் இருக்கிறது ரெட் கலர் ஓகேவா. ரெட் கலராக இருக்குது, ப்ளூ கலர் ரெட். அந்த ரெட் கலர் எங்கே இருக்குதுனால நம்ம வச்சுக்கோங்க. அந்த ரெட் கலர்ன்றது அந்த டியூ டேக் கால் ஆகுது ஓகே. டியூ டேக்ல இருக்க கலர் தான் வருது, இதில் இருக்க கலர் வரல ஓகேவா. டியூ டேக்ல இருக்க கலர் வருது, அதுக்கப்புறமா உங்களுக்கு இது நடக்குது ஓகேவா. இது நடந்த உடனே திரும்பி என்ன நடக்கலன்னா நல்லா யோசிங்க. அந்த டியூ டேக்குள்ளார போகல ஓகேவா. எல்லாமே என்ன நடக்கணும், அந்த அனிமேஷன் ஃபில்ம் மோடு கொடுத்தது உடனே இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து நடக்குது. கீ ஃப்ரேம்ஸ் வந்து முடிஞ்சிட்டு இந்த லைன்லேயே முடிஞ்சிடுது. இந்த லைன் முடிஞ்சிட்டு திரும்பி இங்கே இருக்க பேக்ரவுண்ட் கலர் வரல ஓகேவா. நல்லா நம்ம வச்சுக்கோங்க, ஏன்னா ப்ளூ கலர் தான் இருக்குது ஓகேவா. அதனால தான் சொல்ல வரேன். இது நடந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கக்கூடாது, இதே தான் இருக்கணும் ஓகேவா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பெர்சன்டேஜாக இருக்குது, 100% என்ன கலர் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்களோ அதே பேக்ரவுண்ட் கலர் தான் இருக்கும். மறுபடியும் அந்த பேக்ரவுண்ட் டியூ டேக்ல இருக்க நம்ம கொடுத்தோம்ல பேக்ரவுண்ட் கலர், அதுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகாது ஓகேவா. அதுதான் பெரிய அட்வான்டேஜ் நம்ம அனிமேஷன் ஃபில்ம் மோட் யூஸ் பண்ணுறது. அனிமேஷன் ஃபில்ம் மோட்ஸ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஃபார்வேர்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம பார்த்தோம். ஃபார்வேர்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் வந்து ரெட் கலராக இருக்குது ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் ப்ளூ கலராக இருக்குது. அந்த ப்ளூ கலர் நமக்கு ஃபினிஷிங் ஆகிடுது ஓகேவா. அதுக்கப்புறம் ரெட் கலர் திரும்பி மாறலை. அடுத்தது வேற என்ன இருக்குன்னா பேக்வேர்ட்ஸ் ஓகேவா. பேக்வேர்ட்ஸ் இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். திரும்பியும் வருது, திரும்பியும் போயிடுது ஓகேவா. பார்த்தீங்களா, இப்போ வந்து ஸ்டார்டிங் திரும்பி ரீலோட் பண்ணுறேன். திரும்பியும் நான் சொன்ன பொசிஷன்லேயே வருது, முடிஞ்ச உடனே திரும்பி மறுபடியும் போயிடுது ஓகேவா. அதே பொசிஷனுக்கு போயிடுது ஓகேவா. அது பேக்வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஓகேவா. பட் பேக்வேர்ட்ஸ் போன உடனே ரெட் கலர் பேக்ரவுண்ட் கலர் மாறி பாருங்க. பழைய பொசிஷன் இல்லை ஓகே. பொசிஷன் பழையபடி மாறுது, அதே மாதிரி கலரும் மாறிடுது ஓகே. கலர் ப்ளூ கலர் நம்ம கொடுத்தோம். ஃபார்வர்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது டாப்பும் சேஞ்சஸ் ஆகலை, பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கலர் இருந்துச்சு ஓகே. பேக்வேர்ட்ஸ் கொடுத்த உடனே எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. நடந்து முடிஞ்ச உடனே பழையபடிக்கு போயிடுச்சு ஓகே. பழையபடினா வித் 100%, ஹைட் 100% அதே மாதிரி இருக்கு. பொசிஷன் வந்து டாப் வந்து டிஃபால்ட்டா 0 தான் இருக்கும் ஓகேவா. பொசிஷன் ரெடியாகவே கொடுத்தோம், பட் இது வந்து டாப்பு லெஃப்ட்ல மென்ஷன் பண்ணல, அதே மாதிரி ஆயிடுச்சு. பேக்ரவுண்ட் கலர் ரெட் கலர் ஆயிடுச்சு ஓகேவா. இது வந்து பேக்வேர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னா போத்னு ஒன்று இருக்கு ஓகேவா. போத் BOTH போத்து. இதில் மட்டும் பேக்ரவுண்ட் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த ஃப்ரம்ல பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் இதில் வந்து எல்லோன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. எல்லோ. சரி, இப்போ வந்து இப்போ போய் ரன் பண்ணலாம். இப்போ நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். எல்லோவில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் ஆகுது ஓகேவா. உதாரணத்துக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணால் சேஞ்சஸ் வேணால் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ போய் பாருங்கள், எல்லோவில் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஆகுது ஓகேவா. சீக்கிரமாக முடிஞ்சிச்சு உங்களுக்கு, அதான் உங்களுக்கு காமிக்க முடியல என்னால் ஓகேவா. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பட் என்ன நடக்குதுன்னா ரெட் கலர் ஆகலை ஓகேவா. வேணும்னா நம்ம டைம் டிலே வேணால் போட்டுக்கலாமா. டிலே போட்டுனா நம்ம கரெக்டாக இருக்கும் ஓகேவா. 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும் டிலே போடும்போது ஓகேவா. இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே உங்களுக்கு பெட்டராக உங்களுக்கு புரியும். ரீலோட் பண்ணுறேன் பாருங்க, 2 செகண்ட்ஸ் வெயிட் ஆகுது, எல்லோ கலரில் இருக்குது ஓகேவா. எல்லோ கலர் ஆகிட்டு தான் உங்களுக்கு ப்ளூ கலர் வருது ஓகேவா. பார்த்தீங்களா, அப்போனா நமக்கு என்ன ஆகலை, டியூ டேக்ல இருக்க பேக்ரவுண்ட் கலர் வந்து கால் ஆகலை. டேரெக்டாக போத்துன்ற போது என்ன கால் ஆகுது, இங்கே இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஃப்ரம்ல இருக்க கால் ஆகுது, அதுக்கப்புறம் 2ல இருக்க கால் ஆகுது. நமக்கு இங்கே இருக்க பேக்ரவுண்ட் கலர் கால் ஆகலை ஓகேவா. ஓவர் ரைட் ஆகுது நமக்கு. பட் இந்த இடத்துல போத்துன்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி நடக்கும் ஓகேவா. ஃபார்வர்ட்ஸ்ன்னு கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் டியூ டேக்ல இருக்கிறதெல்லாம் ஒர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வரும் ஓகேவா. அது வந்து என்னன்னா அது ஃபார்வர்ட்ஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ கைஸ்.